ஃப்ரிட்ஜு டூர் எங்கள் வீட்டில் எப்படி இருக்குது ஃப்ரிட்ஜு என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்குவோமா. என்னமோ ஒரு பாக்ஸ் இருக்குது, என்னென்னு பார்ப்போம். அது என்னென்னா என்னது இருக்குது, முந்திரி பாதாம் பருப்பு அது கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னு பாருங்களேன், கட் பண்ண எலுமிச்சம்பழம், அப்புறம் கட் பண்ண எலுமிச்சம்பழம் இருக்குது. அதுக்கப்புறம் கட் பண்ண குடமிளகா இருக்குது, கட் பண்ணாத மிளகாவும் இருக்குது. அதுக்கப்புறம் ஊறுகாய் 2 பாக்கெட் இருக்குது. பாதாம் பருப்பு வச்சுருவோம், நமக்கு தேவையில்லாது. அது போய் இங்கிட்டு நம்ம சாக்லேட்டு இன்னும் போட்டு வச்சுருக்காங்க, கட் பண்ணது நிஜாம்பாக்கு சாக்லேட்ஸ் இதெல்லாம் கிடக்கு. அப்படியே போயிடுவோமா. அதுக்கப்புறம் கீழே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். லைட் தெரியுதா? அதுக்கப்புறம் இது என்னமோ இருக்குது, இது மாம்ஸ் மேஜிக் பிஸ்கட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே அழுக்கக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க போல். கவராக தான் இருக்குது, என்ன இருக்குதுன்னு தெரியல. இது என்ன கவர்னு பார்ப்போமா. கருவேப்பிலை, க்ரீன் லீஃப் கருவேப்பிலை இருக்குது. அதுக்கப்புறம் இது என்னதுடா, ஐயோ கவராக அள்ளி வச்சுருக்காங்கடா. இது என்ன இருக்குது, நெல்லிக்காய் நிறையா இருக்குது பாருங்க. நெல்லிக்காய் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்ப்போமா. தேங்காய் ஒன்று திருவின தேங்காய், இது திருவாத தேங்காய், இது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் என்ன இருக்குது, வெல்லம் கட்டி வெல்லம், அச்சு வெல்லமா கட்டி வெல்லம் அது இருக்குது. அதோ பண்ணதோடு இருக்குது. இது ஏதோ இருக்குது. இது என்னது, கவுனி அரிசின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த ரெட் அரிசி, சிகப்பு அரிசி அது இருக்குது. எல்லாத்தையும் எந்த இடத்துல வச்சுருவோம், சண்டைக்கு வந்துடுவாங்கல்ல. அது எல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஃப்ரீசரில் ஏதோ ஒரு சட்டியில் என்னமோ இருக்குது. அம்மா எடுக்க முடியே, என்ன இருக்குதுன்னு தெரியலையே. தண்ணி தாங்க ஊற்றி வச்சுருக்காங்க, அப்படி கட்டியாகி போயிருக்கு. அது என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் சரி, அது வேணாம் நமக்கு, பிடிச்சோம். அதுக்கப்புறம் இதை பார்ப்போமா. இதில் என்ன இருக்குது, பால் இருக்குது. ஆமாம் இருங்க, வெயிட் பால், ஆவின் பால் இருக்குது. அதுக்கப்புறம் 10 ரூபா பாலும் இருக்குது. அதுக்கப்புறம் இது என்னது, மோர் இருக்குது, ஆவின் மோர் இருக்குது. அதுக்கப்புறம் தயிர் இருக்குப்பா. இது ஃபுல்லாக ஸ்டோரேஜ் போல் வச்சுருவோம். அதுக்கப்புறமாக டிஃபன் பாக்ஸாக இருக்குது. இது என்னது, காய்ச்சின பால். அதுக்கப்புறம் இது பெரிய சட்டியில் இது மாவு ஆட்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்க்க போனால் உள்ளது என்னது, இது என்னடா, கேக்கு. ஐயோ கேக்கை ஒரு பாக்ஸில் போட்டு வைக்காமல் எந்த லட்சணத்தில் இருக்குது. கேக்கு, பால். அதுக்கப்புறமா நம்ம பாக்ஸாக வச்சுருக்காங்க. ஐயோ இது வேறு ஓப்பன் பண்ணி ஒழுங்காக வைக்காம விட்டு விழுந்தா நம்மளை கொண்டு விடுவாங்க. இது என்னன்னு தெரியலையே. டிஃபன் பாக்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா, டிஃபன் பாக்ஸில் கேர்டு ஊற்றி காய்ச்சி தயிர் காய்ச்சி வச்ச தயிர் போல். அதுக்கப்புறம் என்னமோ ஒரு கிண்ணத்தில் இருக்கே, கிண்ணமாக வச்சுருக்காங்க. இது என்ன, மாவு, கொஞ்சம் போல் மாவு. அப்புறம் என்ன இருக்குது, இது மாதிரி இருக்குது. ஏதோ பையில் ஏதோ வச்சுருக்காங்க, என்னென்னு பார்ப்போம். முறுக்கு ஃப்ரெண்ட்ஸ், முறுக்கு. அதுக்கப்புறம் இலை திரியாக வச்சு அமைக்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சம்படமாக இருக்குது. ஐயோ இது வேறு சரியாக மூடலை. அது என்ன சம்பட்டம், இது என்ன ஹேர் டையா? ஓகே, ஹேர் டைலாம் உள்ள வச்சுருக்காங்க. அது என்ன, தக்காளி சாஸு. அதுக்கப்புறமாக இது என்னது, இது ஏதோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்காயை கட் பண்ணி வச்சுருக்காங்க. தெரியுதா, கவரில் இருக்குது, ஓப்பன் பண்ணலை. அது
அதுக்கப்புறமாக இது என்னது, இது இது கத்திரிக்காய் இவ்வளோ வச்சுருக்காங்க. அப்படியே சேஃப்டியாக வச்சுருக்காங்க. அதெல்லாம் நான் எடுக்க முடியாது, ஆனால் இருந்துருப்பேன் தேவையில்லை அப்படி. அதுக்கப்புறம் இது என்ன, ஏதோ ஒரு பாக்ஸாக இருக்கின்றது. பாக்ஸ் என்னன்னு பார்ப்போம். முட்டை ஃப்ரெண்ட்ஸ், நாட்டுக்கோழி முட்டை, நாட்டுக்கோழி முட்டை அது இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பாக்ஸ் இருக்குது. என்ன, இஞ்சி பச்சை மிளகாய், இஞ்சி பச்சை மிளகாய் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ள ஏதோ ஒன்று இருக்குது க்ரீன் கலரில், என்னன்னு தெரியலையே. இது சாஸ், அந்த டொமேட்டோ சாஸ் பார்த்தோம்ல, டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் போல். அதுக்கப்புறம் இந்த தக்காளி உள்ள வச்சுருவோம். எடுத்ததெல்லாம் வச்சுருவோம், சண்டைக்கு வந்துடுவாங்கள்ல. ஒரு நிமிஷம் மட்டும் எல்லாத்தையுமே உள்ளே வச்சிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரிட்ஜு. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இருக்கிற பூர்வீகம் சொல்லுவாங்கள்ல, என்னென்ன இருக்குன்ட்டு, அது எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு. அப்புறம் உள்ளே எதோ இருக்கே, ரெண்டு இதுவோ இன்னொரு உள்ள ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போமா? இது என்னது, என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த இந்த பனங்கற்கண்டு கருப்பட்டி அப்படி சொல்லுவாங்கள்ல, அதுலேயே ஒயிட் கலரில் இருக்கும். இது என்னன்னு எனக்கு சொல்ல தெரில, சாப்பிட நல்லாயிருக்கும். அது இருக்குது. அவ்வளோதான். இந்த காஞ்சி போன வெத்தலை எல்லாம் இருக்குது. இது வெண்டிக்காய், அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய ஃப்ரிட்ஜு டூர். சரிங்களா? சரி போதும். அடுத்து இன்றைக்கி இதான் வேறு ஏதாவது பார்க்கலாம் நாளைக்கு. சரி, ஒரு வீடியோ போட்டு பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு பார்த்தேன். சரி, ரைட்டு, ஓகே. இதுதான் இன்றைக்கி ஒரு ஃப்ரிட்ஜ் டூர். சரி, தப்பாக எடுத்துக்காங்க. அதுக்கப்புறம் இதை விட்டுட்டேனே, ஃப்ரிட்ஜு மேலே, ஃப்ரிட்ஜுக்குள்ளே உள்ள நேரம் பார்த்தோம் இல்லையா, ஃப்ரிட்ஜு மேலே வெங்காயம், உள்ளின்னு சொல்லுவாங்கள்ல, உள்ளி, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் அது வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு ஹெல்மெட் ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே என்னென்னா ஒரு எம்டி பாக்ஸ் ஒன்று இருக்குது. அப்புறம் அந்த போலையே பச்சை மிளகாலையே அதை வேஸ்ட்டு போல் அதை ஃபுல்லாக காய வச்சுட்டு அது காஞ்ச மிளகாய், வர மிளகாயை இது பண்ணலேன், அது காஞ்சது, அதை யூஸ் பண்ணிக்கலாம் போல். அதுக்கப்புறம் அந்த வெங்காயம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இதுக்கு மேலேயும் லென்த்தாக போனால் நல்லா இருக்காது, போர் அடிச்சிடும். ஓகே, நம்ம சூடு பண்ண காஃபியை அப்படி குடிச்சிட்டு எப்படி வீடியோ எடுத்துக்கிட்டேன்னு கொஞ்சம் நேரம் பார்க்குறேன். ஓகே, அப்படி பார்த்துட்டு இன்னொரு நாளைக்கு என் ஹோம் டூர், எங்கள் வீடு எல்லாத்தையும் காமிக்கிறேன். இந்த வீடியோ எப்படி போகுது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே, பாய்.